ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கண்டிப்பாக பெரும்பாலானவங்க அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பை பொறுத்து, இந்த நட்சத்திர பாதசாரத்தை பொறுத்து பெரும்பாலானவர் விதவையை திருமணம் செய்வார். விருச்சிக லக்னத்துக்கு 8ஆம் இடம் மிதுனம், அங்கே செவ்வாய் நினைச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது அந்த மாதிரி ஒரு செவ்வாய் தோஷ அமைப்பு இருந்ததுன்னா அவருக்கு 2 தார யோகம், 2 தாரம் அவருக்கு கண்டிப்பாக. அதே கும்ப லக்னத்துக்கு கன்னியில் செவ்வாய் நின்னா அது 8ஆம் இடம், அப்படி செவ்வாய் நின்னா அவருக்கும் 2 தார யோகம். அதுவே இப்போ முதல்ல சொன்னது ஆண் ஜாதகம், இப்போ நான் சொல்கிறது பெண் ஜாதகம். இந்த பெண் ஜாதகத்தில் கும்ப லக்னமாக இருந்து 8ல் செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பெண் தன் கணவனை நிரந்தரமாக பிரிஞ்சு தான் வாழ்வாள். இப்போ மேஷ லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரனும் ராகுவும் இருந்துட்டாலோ, அல்லது சுக்கிரனும் கேதுவும் இருந்துட்டாலோ அவருக்கு திருமண தடைகள் ஏற்பட்டு 30 வயதுக்கு மேலே தான் திருமணம் நடக்கும். அதாவது லேட் மேரேஜ்.